Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்தியினுடைய நெக்ஸ்ட் வீடியோ தான். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நம்ம டிக்கெட் கவுண்டர்ல எப்படி வந்து ஹிந்தியில பேசணும், அவங்க வந்து எந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு நாம வந்து எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜென்ரலான விஷயங்கள் தான். ஓகேவா? டிக்கெட் எடுக்கும்போது நம்ம இப்போ எங்காவது போறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்த சொல்லி டிக்கெட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குற ஒரு சில சின்ன சின்ன கான்வர்சேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன் பர் பாத்சீத் அங்கே நம்ம பேசக்கூடிய கான்வர்சேஷன். ஓகேவா? இப்போ 2 பேர் பேசிக்கிறாங்க. அதாவது ஆஷா அப்படின்ற ட்ராவல் பண்ணக்கூடியவங்களும் டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்கக்கூடிய கிளர்க்கு. ஓகேவா? டிக்கெட் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க. அப்புறம் வந்து கூட வந்து இன்னொருத்தவங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? யாத்ரி பயணி. ஸோ அனதர் ட்ராவலர். ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நாம் ஒவ்வொரு ஸ்போக்கன் ஹிந்திக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஜென்ரலாக நம்ம எங்கெங்கே போய் பேசுவோம், பஸ் ஸ்டாண்டில், இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனு, அப்புறம் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போய் ஜாபில் சேர்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். ஜென்ரலாக புதுசாக ஒருத்தங்களை பார்க்கும்போது எந்த மாதிரி பேசணும், ஃபேமிலி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரோம். ஸோ அதன் வரிசையில் இன்றைக்கி வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து எப்படி பேசணும் டிக்கெட் கவுண்டரில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இதில் பார்க்குறோம். நான் எல்லாமே வந்து ஸ்போக்கன் ஹிந்தி அண்ட் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லேயும் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆஷா, நமஸ்தே, ஏக் டிக்கெட் சென்னை கேலியே சாகியே. ஆஷா சொல்கிறாங்க. நான் இதை வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் போடுவேன் இல்லையா, அப்போ வந்து இப்போ நான் வாய்ஸில் சொல்லிடுறேன் இல்லையா. ஃபஸ்ட்டு ஆஷா, அப்புறம் வந்து டிக்கெட் கொடுக்கக்கூடியவர் வந்து ரவி, அப்புறம் இன்னொரு ட்ராவலர் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ நான் இதில் வந்து வெறும் டெக்ஸ்ட் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத மட்டும் போடுறேன். ஓகேவா? பிகாஸ் ஏன் அப்படின்னா ரொம்ப பெருசாக சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா என்னால் வந்து அதை கரெக்டாக போட முடியல. இடம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் பேர் வந்து போடாமல் அவங்க என்னென்ன கான்வர்சேஷன் பேசுகிறாங்க அப்படின்றத போடுறேன். அது வந்து நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து புரிஞ்சிடும். ஓகே, சென்னைக்கு ஒரு டிக்கெட் வேண்டும். நமஸ்தே அப்படின்னா வணக்கம். ஏக் டிக்கெட் அப்படின்னா ஒரு டிக்கெட். சென்னை கேலியே ஹை, சென்னைக்காக. ஓகேவா? ஏக் டிக்கெட் சென்னை கேலியே சாகியே, ஒரு டிக்கெட் வந்து சென்னைக்காக வேண்டும் அப்படின்றதா வந்து இந்த வேர்டு. இப்போது நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் தமிழில், சென்னைக்கு ஒரு டிக்கெட் வேண்டும். ஓகேவா? தமிழில் சொல்லும்போது கூட ஒரு டிக்கெட் சென்னை கொடுங்க அப்படின்றதும் கேட்போம். ஸோ ஹிந்தியில் சொல்லும்போது ஏக் டிக்கெட் ஒரு டிக்கெட், சென்னை கேலியே சாகியே, சென்னைக்காக ஒரு டிக்கெட் வேண்டும். ஹலோ, ஐ வாண்ட் 1 டிக்கெட் டு சென்னை. ஸோ இப்போ ரவி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஸ்லீப்பர், அதாவது அங்கே டிக்கெட் கவுண்டரில் இருப்பார்ல அந்த கிளர்க்கு அவங்க. ஓகேவா? உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் வேணுமா அல்லது ஜென்ரல் வேண்டுமா? ஆப்கோ ஸ்லீப்பர் சாகியே யா ஜென்ரல். நம்ம ஸ்லீப்பர் படுக்கிறது இருக்குன்னா படுத்துகிட்டே போகிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி வேணுமா அல்லது ஜென்ரல் கோச் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ வாண்ட் ஸ்லீப்பர் ஆர் ஜென்ரல் கிளாஸ்? ஆஷா சொல்கிறாங்க, தயவு செய்து எனக்கு வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வேண்டும். தயவு செய்து எவ்வளோ பணம் ஆகும்னு சொல்லுங்கள். ஸ்லீப்பர், ப்ளீஸ் கித்னா பைசா ஹோகா. கித்னா அப்படின்னா எவ்வளவு, பைசா அப்படின்னா பணம், ஆகும், ஹோகா அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, ஸோ அதுதான் ஹோகா. ஸ்லீப்பர், ப்ளீஸ் ஹவு மச் வில் இட் காஸ்ட்? ரவி சொல்கிறாங்க, 350 ரூபாயே. அதாவது தீன் அப்படின்னா 3, சவ் அப்படின்னா 100. ஓகேவா? 100, 1000, 10,000 சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சவ் அப்படின்னா 100, 50 அப்படின்னா 50, ரூபாயே அப்படின்னா ரூபாய், 350 ரூபாய், 350 rupees. ஆஷா சொல்கிறாங்க, இந்தாங்க ரயில் எத்தனை மணிக்கு வரும், இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயில் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்போம் இல்லையா, அது. ஏ லீஜியே, ஏ லீஜியே அப்படின்னா இந்தாங்க, லீஜியே அப்படின்னா வாங்கி கொள்ளுங்கள் அமௌண்ட்டை. ட்ரெயின் கித்னே பஜே ஹை, ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும். ஹியர் யூ கோ, வாட் டைம் இஸ் தி ட்ரெயின். நெக்ஸ்ட்டு ரவி சொல்கிறாங்க, ரயில் மாலை 6 மணிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வரும் இருக்கும். ரயில் ட்ரெயின் ஷாம் 6 பஜே ஹை, மாலை, ஷாம் அப்படின்றது 6 பஜே, பஜே அப்படின்னா மணி. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 பர் ஹோகி, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வந்துவிடும். த ட்ரெயின் இஸ் அட் 6 PM ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஸோ ஆஷா சொல்கிறாங்க, தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.
ரவி சொல்கிறாங்க உங்கள் நாள் நன்றாக இருக்கட்டும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க யாராவது இப்போ நம்ம போகிறாங்க எங்கேயாவது கிளம்புறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது போல தான் தன்யவாதுன்னு அவங்க சொன்னோடனே நாம் வந்து உங்கள் நாள் நன்றாக அமையட்டும். உங்கள் அப்படின்னா ஆப்கா, நாள் அப்படின்னா தின், शुभ हो அப்படின்னா நன்றாக அமையட்டும். ஹாவ் அ நைஸ் டே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருக்கும்போது வந்து ஆஷா அப்படின்றவங்க வந்து இன்னொரு யாத்திரியோட மீட் பண்ணுறோன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அது வந்து அப்படியே பார்த்துடலாமா, இதிலே பார்க்கலாமா இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? சரி, ஓகே, நான் இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், எல்லாமே தனித்தனியாக போடுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அவங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க, பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாத்ரி அதாவது இன்னொருத்தங்க, ஓகேவா, இவங்களோட வந்து பயணிக்கக்கூடிய இன்னொருத்தங்க, அதே மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க. மன்னிக்கவும், இந்த ரயில் மதுரைக்கு போகுமா? மாஃப் கீஜியே. பிகாஸ் நாம் என்னென்னா ஒருத்தங்களை போய் அவங்களுடைய டைமை வந்து நாம் அவங்க கிட்ட போய் கேட்குறோம் இல்லையா. ஸோ அதனால் அவங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறக்காக மாஃப் கீஜியே, ஏ ட்ரெயின் மதுரை ஜாத்தி ஹை கியா? இந்த ட்ரெயின் மதுரைக்கு போகுமா? எக்ஸ்கியூஸ் மீ, டஸ் திஸ் ட்ரெயின் கோ டு மதுரை? நம்ம எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து மன்னிக்கவும், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், இந்த ட்ரெயின் வந்து மதுரைக்கு போகுமா? ஆஷா சொல்கிறாங்க நஹி, ஏ சென்னை ஜாத்திகை. இவங்க சென்னைக்கு தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க இல்லையா. ஸோ நஹி அப்படின்னா இல்லை, ஏ அப்படின்னா இது, சென்னை சென்னைக்கு ஜாத்திகை போகும். நோ, திஸ் ஒன் கோஸ் டு சென்னை. ஸோ இப்போ யாத்ரி சொல்கிறாங்க அச்சா, மதுரை வாலி ட்ரெயின் கப் ஆயேகி? மதுரைக்கு போகக்கூடிய ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அச்சா சரி, மதுரை வாலி மதுரைக்கு போகக்கூடிய ட்ரெயின் கப் ஆயேகி. கப் அப்படின்னா எப்போது, ஆயேகி அப்படின்னா வரும். அப்படின்றது வந்து ரூட் வேர்ப், ஓகேவா. வா அப்படின்றதுக்கான ரூட் வேர்பு, அதுலேருந்து தான் வரும், வருகிறது, வரப்போகின்றது, வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர், ப்ரெசன்ட் அப்படின்னு. ஸோ அது போல தான் ஆயேகி அப்படின்றது. நம்ம ஹிந்திலையும் வந்து எந்த போல் வந்து ஃப்யூச்சர், ப்ரெசன்ட், பாஸ்ட்டுக்கு வந்து வேர்ட்ஸ் எப்படி மாறும், ரூட் வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி வந்து வரும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும், பிராத்மிக் கிராமர் அப்படின்ற பிளேலிஸ்ட்லையும் எல்லா ஜென்ரலான டாப்பிக்கும் இருக்குது. ஓகேவா. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சு படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா பிளேலிஸ்ட்டுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், அது போக எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ அதெல்லாமே பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஓகேவா. அப்போது கப் ஆயேகி எப்போ வரும்? ஓ, வென் வில் தி மதுரை ட்ரெயின் அரைவ்? ஆஷா சொல்கிறாங்க அறிவிப்பில் கேட்போம். அறிவிப்பு வரும் இல்லையா, அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது அனௌன்ஸ்மெண்ட்ஸே சுன்தே ஹே, அனௌன்ஸ்மெண்ட் மூலிமா கேட்டுக்கலாம். லெட்ஸ் லிசன் டு தி அனௌன்ஸ்மெண்ட். ஓகேவா. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டு வருது, என்ன அப்படின்னா அதில் வரும் இல்லையா, மதுரை எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வந்து கொண்டு இருக்கிறது, இப்போது வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்க, இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வருது. மதுரை எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பர் ஆ ரஹி ஹை. மதுரை எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 2 பர் 2ல் வந்து வருகிறது, வந்து கொண்டு இருக்கிறது. மதுரை எக்ஸ்பிரஸ் இஸ் அரைவிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. ஸோ இப்போ யாத்ரி வந்து நன்றி அம்மா, தேங்க்யூ மேடம், தன்யவாத் மேடம், கோயி பாத் நஹி, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் யூ ஆர் வெல்கம், பரவாயில்ல, கோயி பாத் நஹி அப்படின்னு ஆஷா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ண வேண்டாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோஸில் தனியாக பார்க்கலாம். ட்ரெயின்குள்ளே போயிட்டு நாம் அங்கே வந்து யார் கூடயாவது பேசுகிறது, எந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கிறது, அப்புறம் வந்து யாராவது டிவிக்கு வராங்க அப்படின்னா அந்த அவங்ககிட்ட எப்படி பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு எப்படி இது சென்னை தானா அப்படின்ற மாதிரி கேட்டு இறங்குறது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நாம் நெக்ஸ்ட்டு தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்ப ஒரு தடவை இது எல்லாமே ரிப்பீட் பண்ணிடலாம், கோ த்ரூ பண்ணிடலாம். ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதும். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே போல் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சும்மா கோ த்ரூ பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. ஆஷா, ரவி, அதுக்கப்புறமா 2வது கான்வர்சேஷன் நம்ம பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் வந்து யாத்ரி. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆஷா, நமஸ்தே, ஏக் டிக்கெட் சென்னை கேலியே சாகியே. நமஸ்தே அதாவது வணக்கம், சென்னைக்கு ஒரு டிக்கெட் வேண்டும். ஹலோ, ஐ வாண்ட் 1 டிக்கெட் டு சென்னை. ரவி சொல்கிறாங்க ஆப்கோ ஸ்லீப்பர் சாகியே யா ஜென்ரல்? உங்களுக்கு ஸ்லீப்பரா அல்லது ஜென்ரல் வேண்டுமா? டு யூ வாண்ட் ஸ்லீப்பர் ஆர் ஜென்ரல் கிளாஸ்? ஆஷா, தயவுசெய்து
ஸ்லீப்பர் கிளாஸ் தான் வேணும், எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள். ஸ்லீப்பர் ப்ளீஸ் கித்தனா பைசா ஹோகா. ஸ்லீப்பர் ப்ளீஸ் ஹவு மச் வில் இட் காஸ்ட். ரவி 350 ரூபாய். 350 ரூபாயே 350 rupees. ஆஷா இதை வாங்கிக் கொள்ளுங்க, இந்தாங்க. ரயில் எத்தனை மணிக்கு? ஏ लीजिए. ட்ரெயின் கித்தனை பஜே ஹை? ஹியர் யூ கோ. வாட் டைம் இஸ் த ட்ரெயின்? அடுத்து ரவி சொல்கிறாங்க, ரயில் மாலை 6 மணிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வரும். ட்ரெயின் ஷாம் 6 பஜே ஹை, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 पर होगी. த ட்ரெயின் இஸ் அட் 6 PM ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. ஆஷா धन्यवाद, தேங்க்யூ, நன்றி. ரவி ஆப்கா தின் शुभ हो. உங்கள் நாள் நன்றாக அமையட்டும். ஹாவ் அ நைஸ் டே. அடுத்து பிளாட்ஃபார்மில் காத்திருக்கும் போது, வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, வெயிட்டிங் ஆன் த பிளாட்ஃபார்ம். யாத்ரி ஒருத்தங்க வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டஸ் திஸ் ட்ரெயின் கோ டு மதுரை? மன்னிக்கவும், இந்த ரயில் மதுரைக்கு போகுமா? மாஃப் கீஜியே, ஏ ட்ரெயின் மதுரை ஜாத்தி ஹை கியா? ஆஷா இல்லை, இது சென்னைக்கு தான் போகும். நோ, திஸ் ஒன் கோஸ் டு சென்னை. நஹி, ஏ சென்னை ஜாத்தி ஹை. யாத்ரி சரி, மதுரை ரயில் எப்போது வரும்? ஓ, when will the மதுரை ட்ரெயின் அரைவ்? அச்சா, மதுரை வாலி ட்ரெயின் கப் ஆயேகி. இதெல்லாம் ஒரே வேர்ட் தான், நான் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 3லையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆஷா, அறிவிப்பில் கேட்போம். லெட்ஸ் லிசன் டு தி அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட் மே சுன்தே ஹை. அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த சவுண்டு அங்கே வருது. இது வந்து இவங்களுடைய கான்வர்சேஷன் கிடையாது, அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயம். மதுரை எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வந்து கொண்டிருக்கிறது. மதுரை எக்ஸ்பிரஸ் இஸ் அரைவிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. மதுரை எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 पर आ रही है. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. அண்ட் தென் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற இன்னொரு சேனலும் இருக்குது. ப்ளீஸ் தயவுசெய்து இந்த சேனல் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே போல் ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது மேலே ஐ பட்டனில் லிங்க் வருது இல்லையா? இது வந்து வாழ்க்கைக்கு உபயோகமான தேவையான எல்லா விஷயங்களையும் புத்தகங்களில் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே தொகுத்து வழங்கக்கூடியதான் நம்மளுடைய ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனல். ஸோ தயவு செய்து ப்ளீஸ் அதற்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அதையும் பாருங்கள். அதையும் அதற்கான விஷயங்களெல்லாம் நான் இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை நான் போட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா, உபயோகமாக இருக்கா அப்படின்றது அதையும் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செய்து ஹாப்பி லைஃப் அப்படின்ற சேனலையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுடைய கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ இதே மாதிரி நான் இன்னும் நிறையா போடுறதுக்கு எனக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக பார்த்துடலாம். யாத்ரி வந்து தேங்க்யூ மேடம், நன்றி அம்மா, தன்யவாத் மேடம். ஆஷா கோயி பாத் நஹி, பரவாயில்லை, யூ ஆர் வெல்கம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் சொன்னேன் இல்லையா, உள்ளே போய் பேசுகிறது, அப்புறம் டீ விற்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.